இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை 119வது சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 119 முதல் வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்களை ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பெயர் வைக்கிறார். அவர்கள் யாருன்னா உத்தம மார்க்கத்தார். நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்தை அறிந்திருக்கிறோம். நம்ம பல நேரத்துல சொல்லுவோம், கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம் அப்படின்லாம் நம்ம சொல்லிக்குவோம். இன்னைக்கு பார்க்கும் பொழுது இந்த கிறிஸ்தவ மார்க்கம்னு இருக்குது. ஆனால் உத்தம மார்க்கம் என்பது இருக்கிறதா என்பதுதான் காரியம். ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிறது கிறிஸ்தவ மார்க்கம் அல்ல, உத்தம மார்க்கம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். அப்போ இந்த 119ஆம் சங்கீதம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான சங்கீதம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இதுல இருக்கிறதே இதுதான் பெரிய சங்கீதம். 176 வசனங்களை கொண்ட ஒரு பெரிய சங்கீதம் இந்த 119வது சங்கீதம். இந்த 119வது சங்கீதத்துல இருக்கிற 176 வசனங்களிலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வசனமும் வசனத்தை குறித்தே சொல்லுகிறது. புரியுதா? நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். பல சங்கீதத்துல பல காரியங்கள் டீல் பண்ணப்பட்டிருக்கும். ஆனா இந்த 119வது சங்கீதத்துல 176 வசனங்களும் வசனத்தை பத்தி தான் பேசும். அப்போ இந்த சங்கீதத்துல அதான் காரியம். இதோடைய ஸ்பெஷலே வசனத்திற்குள் நம்ம இழுக்கிற வசனங்கள். இதெல்லாமே வேத வசனத்திற்குள் நம்மை வலியுறுத்துகிறதான 176 வசனங்கள். உத்தம மார்க்கத்தார், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் என்று நம்மை அழைக்கிறது. அப்ப இன்றைக்கு இந்த காலை வேளையில நம்ம ஒரு வாழ்க்கையில நம்ம தீர்மானிக்கிறோம், நான் எந்த மார்க்கத்தில் இருக்கிறேன்? கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறேனா அல்லது உத்தம மார்க்கத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று நம்ம பார்க்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது. ஏராளமானவர்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்திலே இருக்கிறார்கள். ஆனால் உத்தம மார்க்கத்துல எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்க தேடினீங்கன்னா ரொம்பவே சொற்பமா இருக்கு. பரலோகத்திற்கு வருகிற கூட்டம் கிறிஸ்தவ மார்க்கத்தார் பரலோகத்துக்கு வர மாட்டாங்க. உத்தம மார்க்கத்தார் மட்டும்தான் பரலோகத்துக்கு வருவாங்க. அதனாலதான் அவங்கள பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாக்கியவான்கள் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார், அவங்கதான் பாக்கியவான்கள். ஏன்னா இந்த உத்தம மார்க்கத்தார் மட்டும்தான் பரலோகத்தோட வர போறவங்க. ஆகினால் இன்றைக்கு இந்த நாளிலே நம்ம எந்த மார்க்கத்துக்குள்ள இருக்கிறோம் இல்லையா? நம்ம இந்து மதத்துல இருந்து மற்ற வேற மதத்துல இருந்து மார்க்கத்துல இருந்து நம்ம வந்திருக்கிறோம் சொல்லலாம். ஆனால் இங்கே வந்த பிறகு நம்ம உத்தம மார்க்கத்தார் என்ற பட்டியலில் அந்த கூட்டத்துக்குள்ளே நாம் இருக்கிறோமா என்பதுதான் காரியம். இந்த உத்தம மார்க்கத்தார் என்கிற கூட்டத்துக்குள் நம்ம இருக்கிறோமா என்பதுதான் காரியம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இன்றைக்கும் இந்த உத்தம மார்க்கத்தார் என்று சொல்லி ஒரு சிறு கூட்டத்தை உலகத்துல வச்சிருக்கிறார். உண்மையிலே இருக்கிறார்களா? இருக்கிறாங்க. பைபிள் படியில பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. வேதத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு அருமையான ஒரு தம்பதி, ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு உத்தம மார்க்கத்தை சேர்ந்த ஒரு தம்பதி இருக்கிறாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1வது அதிகாரம் 6வது வசனம். இங்கே பார்க்கும்போது சகரியா எலிசபெத்து என்கிற 2 பேரை குறித்து, கணவன் மனைவியா இருக்கிற இது ஆசாரிய குடும்பத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் இருவரும், சகரியாவும் எலிசபெத்தும், கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தங்கள் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அப்போ இவங்க 2 பேரும் கர்த்தருட்ட சகல கற்பனைகளின்படியே நியமங்களின்படியே வாழ்ந்திருக்கிறாங்க. குற்றமற்றவர்களாய் வாழ்ந்திருக்கிறாங்க. இவங்கதான் உத்தம மார்க்கத்தார். இந்த உத்தம மார்க்கத்தார் என்னைக்குமே பாக்கியவான்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கர்த்தர் அவங்களை மகிமையாய் ஆசீர்வதிக்கிறத பாக்குறோம்.
கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறதான குழந்தை யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற உன்னதமான ஒரு ஸ்தானத்தை, அழைப்பை, ஊழியத்தை பெற்ற மகனை இந்த குடும்பத்துல தான் கர்த்தர் கொடுக்கிறார். இந்த கணவன் மனைவியை தான் கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப நல்லா கவனிக்கணும். நாம் உத்தம மார்க்கத்தாராய் இருந்தால் கர்த்தர் நமக்கு கொடுப்பதெல்லாம் சிறந்ததாய் இருக்கும். உத்தம மார்க்கத்தாரா நம்ம இருக்கணும். நம்ம வாழ்க்கையில நானும் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி அதில் நம்ம திருப்தியா இருக்கக்கூடாது. இன்றைக்கு நாம் யோசிக்கிறோம், நான் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறேன்னா உத்தம மார்க்கத்தில் இருக்கிறேனா? உத்தம மார்க்கத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள். இது சாத்தியமா? சாத்தியம். கர்த்தர் அதுக்கு தான் அழைக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் நம்மளை அழைக்கிறார். வசனத்தின்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை, அதுதான் நம்மை நித்தியத்திலே சேர்க்கும். அதுதான் இம்மையிலும் நம்மை ஆசீர்வதிக்கும். அதுதான் இந்த உலகத்திலும் கர்த்தர் நமக்கு மேன்மைகளை கொடுக்கிற காரியமா இருக்கும். அதுதான் நம்மை பரலோகத்திற்குள் கொண்டு செல்வதற்கு நம்மை தகுதியாய் இருக்கிற காரியம். வேத வசனம் நம் கையில கர்த்தர் கொடுத்திருப்பதே அதை வாழ்க்கையில கடைபிடிப்பதற்காகத்தான். வேத புத்தகத்தை கர்த்தர் நம் கையில கொடுத்திருப்பதை அதன்படி வாழ்வதற்காகத்தான். தேவ பிள்ளைகள் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வேதத்தை கருத்தாய் வாசிக்கணும். கர்த்தருடைய வேதத்தை கருத்தாய் நம்ம நேசிக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் நம்முடைய இருதயத்தை பதித்துக் கொள்ளணும். கர்த்தருடைய வேதத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம வைத்துக் கொள்ளணும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று சொல்லி இதே 119 சங்கீதம் 11 வசனம் சொல்லுகிறது. அப்ப நம்ம கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி நம்மை தடுக்கிறது என்ன? தேவனுடைய வசனம். அதை நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுதுதான் அது நம்மை வழி நடத்துகிறது. உபாகமம் 6 அதிகாரம் 6-9 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அங்கே நான் இன்றைக்கு உங்களுக்கு கற்பிக்கிற நியாய பிரமாண வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்றாரு. அது நீ உட்காரும் பொழுதும், எழுந்திருக்கும் பொழுதும், நிற்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும், படுத்துக் கொள்ளுகிற பொழுதும் எப்பொழுதும் அதை குறித்தே நீ பேசு. அதை உன் வீட்டு நிலைகளிலே எழுது. உன் கையிலே அடையாளமாய் கட்டிக்கொள். உன் நெற்றி நடுவில் அது அடையாளமாய் இருக்க கடவுது. இப்படி கர்த்தர் வேத வசனத்தோடு நம்முடைய வாழ்க்கை கலந்திருக்க வேண்டும், இணைந்திருக்க வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில வேத வசனம் எங்கும் பார்த்தாலும் வேத வசனம் நம்முடைய கண்களுக்கு நடுவிலே, கையிலே மற்றும் வீட்டில் நிலைக்கால்களிலே எல்லா இடத்திலையும் வேத வசனம். எங்கு பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தை. அது உன் இருதயத்தில் இருக்கட்டும், அது உன் வாயில இருக்கட்டும்ங்கிறார். எப்பொழுதுமே வேத வசனத்தை இருதயத்தில் வைத்து வாயிலை பேசி தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை எதை நீங்கள் அதிகமாய் வாசிக்கிறீர்கள், எதை உங்கள் இருதயத்திலே பதிக்கிறீர்கள், இதை நீங்க கவனிக்கணும். தேவனுடைய வசனத்தை நம்முடைய இருதயத்திலே பதித்திருக்கணும். நம்முடைய வாயை திறந்தால் தேவனுடைய வார்த்தை மனப்பாடமா வரணும். நம்முடைய இருதயத்திலே வேத வசனம் நிறைந்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய வார்த்தையினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். எந்த அளவுக்கு வசனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையானது இந்த உலகத்திலும் செம்மையானதா இருக்கும். யோசுவாவை கர்த்தர் ஊழியத்திலே அழைக்கும் பொழுது சொல்றாரு, மோசே உனக்கு கட்டளையிட்ட இந்த நியாயப்பிரமாண வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. நீ உன் வழிகளில் எல்லாம் நீ புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அவைகளை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு அப்படிங்கிறார் ஆண்டவர். அப்போ தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலும் இருக்க வேண்டும். வாயை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையோடு இசைந்து இருக்க வேண்டும். வேத வசனத்தை ஒவ்வொரு நாளிலும் வாசிங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க, இருதயத்திலே பதிங்க, அதன்படி வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிங்க. தேவனுடைய வார்த்தை தான் நம்மை புடமிடுகிறது. தேவனுடைய வார்த்தை தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. தேவனுடைய வார்த்தை தான் நம்மை தேறினவர்களாய் மாற்றுகிறது. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய கைகளின் பிரயாசங்களை நமக்கு ஆசீர்வதிக்கிறது. எல்லாமே வசனம் தான், கர்த்தருடைய வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை உட்படுத்திக் கொள்ளுங்கள். அவருடைய வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷர்களை கர்த்தர் பாக்கியவான்கள் என்கிறார். அவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலையுதிராக இருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய பிளஸிங் பாருங்க. தேவனுடைய வசனத்தை விட்டு உங்கள் வாழ்க்கை பிரியாது இருக்கட்டும். தேவனுடைய வசனத்தோடு உங்களுடைய வாழ்க்கை இணைந்து இருக்கட்டும். தேவனுடைய வார்த்தையோடு உங்கள் இருதயம் எப்பொழுதும் பதிந்திருக்கட்டும். இதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகள் வசனத்தோடு வாழ வேண்டும்.
நீங்க வேதத்துல சிறந்த தேவனுடைய மனுஷங்கள் எல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க, வசனத்தோட உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். வேதத்திலே எஸ்ராவை குறித்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தை உண்டு. எஸ்ராவின் புஸ்தகத்திலே 7வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அந்த எஸ்ராவை பார்க்கும் பொழுது அவர் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியே அவர் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிக்கவும் அவன் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையோடு இருக்க வேண்டும். நம்முடைய வசனத்தில் கை கொள்ளுகிறதா இருக்க வேண்டும். அதை குறித்து பேசுகிறதா இருக்க வேண்டும். எப்பொழுதும் தேவனுடைய வசனத்தில் நிறைந்திருங்கள். உன் இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் ஆட்கொள்ளப்படட்டும். உன் இருதயத்தில் தேவனுடைய வசனம் நிறைந்திருக்குமானால் நீங்கள் எதை செய்யும் பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் அந்த வசனம் உங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டே இருக்கும். ஒரு இடத்துல நீங்கள் எங்கே போனாலும் எந்த ஒரு காரியத்தையும் வசனத்தின் வெளிச்சத்திலே நீங்கள் பார்க்கிறவர்களாய் இருப்பீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் வசனத்தின் அடிப்படையில நீங்கள் சிந்திப்பீர்கள். நீங்கள் வசனத்தின் அடிப்படையில் எதையுமே பார்க்க நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில எந்த சத்துரு உங்களை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. நீங்கள் யாரை பார்த்தாலும் எதை செய்தாலும் எதை சொல்றது கேட்டாலும் வசனத்தின் அடிப்படையில நீங்கள் அந்த லைன்ல அதை போக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது சரியானதா தவறானது என்பது உங்களுக்கு பளிச்சு தெரியும். எந்த ஒரு காரியமும் சொல்லுகிறேன், வசனத்தினால் நிறைந்திருந்தால் உங்களுக்கு உலகத்தில் இருக்க பரிசுத்தமானது எது என்பது கூட அடையாளம் தெரியும். பாவமானது எது என்பது உங்களுக்கு அடையாளம் தெரியும். நீதியானது எது என்று உங்களுக்கு அடையாளம் தெரியும். அநீதியான காரியங்கள் எது என்பது கூட அடையாளம் தெரியும். வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வெளிச்சத்தை கொடுக்கிறது. வசனமே நம்முடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது, நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஆகையினால் தேவ பிள்ளைகள் இந்த நாட்களிலும் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வாசிங்க, தியானிங்க, இருதயத்துல பதிங்க, நல்லது. ஆனா எல்லாத்த விட முக்கியமானது வேத வாக்கியின்படி நடக்கிறவர்களாய் இருங்கள். அதான் முக்கியம். இன்னைக்கு வாசிக்கிறவர்கள் உண்டு, கேட்கிறவர்கள் உண்டு, வாஞ்சையோடு கேட்கிறவர்கள் உண்டு. ஆனால் அந்தபடி நடக்கிறவர்கள் தான் மிகவும் சொற்பம். ஆகினால் இந்த நாட்களிலே வேத வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகத்திலே இருந்து உத்தமமாய் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் அவர்களைத்தான் கர்த்தர் பரலோகத்திற்கு என்று ஆயத்தப்படுத்துகிறார். நீங்களும் நானும் உத்தம மார்க்கத்தாராய் இருக்க வேண்டும். சரியா? கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறோம் என்பதை பெருமையாய் நினைக்கிறது அல்ல. உத்தம மார்க்கத்தாராய் நாம் இருக்க வேண்டும். இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உத்தம மார்க்கத்தார் கர்த்தர் தாமே இந்த நாட்களிலும் நம் ஒவ்வொருவரையும் உத்தம மார்க்கத்தாராய் மாற்றி அவருடைய வசனத்தின்படி வாழ வைத்து நித்தியத்திலே கர்த்தர் நம்மை சேர்ப்பாராக. அதற்கு நம்ம இன்றைக்கே அர்ப்பணிப்போம். நீங்க யாரு என்று கேட்டால் கிறிஸ்தவ மார்க்கம் சொல்றதை விட நான் உத்தம மார்க்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லணும். நான் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறேன்னு சொல்வது பெருமை இல்லை, நான் உத்தம மார்க்கத்தான் என்று சொல்வதுதான் பெருமைக்குரிய காரியம். அந்த வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் மெய்யாகவே நம்மை உத்தம மார்க்கத்தாராய் பார்க்கட்டும். அதுவே நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கீங்களே. ஆமாப்பா, நாங்கள் உத்தம மார்க்கத்தாராய் இருக்கும்படி தேவரீர் எங்களை இந்த காலை வேளையில் எங்களை அழைக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறதல்ல, உத்தம மார்க்கத்தில் இருக்கட்டும். தேவரீர் எங்கள் வாழ்க்கை வசனத்தை கை கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கட்டும். வேத வசனத்திற்கு ஏற்ற விதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிற வாழ்க்கையா இருக்கட்டும். தேவனுடைய வசனமே எங்களை வழி நடத்துவதாக. அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு எங்களை முற்றிலுமாய் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வசனங்களின்படியே இந்த நாளெல்லாம் வாழவும் என்றென்றைக்கும் உடைய வசனத்தின்படியே வாழ கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவதற்காக சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவனே, சோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க அப்பா, காத்துக் கொள்ளுங்க அப்பா, வழி நடத்துங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.